வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 6ஆம் திகதி மாலை 4 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். 3:30-4 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது. ஒரு சில விஷயங்களை கதைக்கணும் நினைக்கிறேன். இதில் இந்த வீடியோ பயிருங்கோ எல்லாரும் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்களில் ஒரு கசப்பான அனுபவம். இது என்னுடைய முன்னாள் மனைவி கீதா பார்த்து கொண்டிருந்தால் கூட சந்தோஷம். ஒரு கசப்பான அனுபவம். அதை விட நீங்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன அனுபவம். இந்த நிமிஷத்தில் நான் ஒன்று சொல்ல வலிக்கிறேன். அண்மையில் நான் என்னுடைய நண்பி ஒருவரோடு இருந்து கதைத்து கொண்டிருந்த போது அவள் சொன்ன விடயம் என்னென்றால், தனக்கு இன்னொரு சட்டத்தரணி கோல் எடுத்ததாகவும், அந்த சட்டத்தரணியுடைய கணவர் ஒரு வைத்தியர், பிள்ளையும் இருக்குது நினைக்கிறேன், 1 வயசு அல்லது 2 வயசு. அவர்கள் இப்போது நினைக்கிறேன் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும், அந்த சட்டத்தரணி என்னுடைய நண்பிக்கு சொன்னதாகவும், டாக்டர்கிட்ட வந்து ஏதாவது சட்டம் சம்பந்தமான உதவிகள் தேவைன்னு சொன்னால் கேட்க சொல்லுங்க, நான் அதை தாராளமாக செய்கிறேன் என்று சொன்னதாகவும், அதுக்கு ஒரு விஷயம் சொன்னதாகவும், டாக்டரை பற்றி உண்மையான விஷயங்கள் தெரியாமல் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அவருடைய முகப்புத்தகங்கள்லையோ அங்கேயோ எழுதி போட்டாண்டும் அதை நான் எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம்மான்னு சொல்லி அந்த நண்பிகிட்ட சொன்னதாகவும், என்னட்ட அந்த தகவலை சொல்ல சொன்னதாகவும், அது எது சம்பந்தமானது என்றால், நான் என்னுடைய முன்னாள் மனைவி கீதா அருணாச்சலம் அவர்களை வந்து டோர்ச்சர் பண்ணியிருக்கிறேன். கல்யாணம் கட்டியிருக்கின்ற காலங்களில் டோர்ச்சர் பண்ணியிருக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு குறைகளை சொல்லியிருந்தார்கள். என்னென்றால், உடுப்பை எல்லாத்தையும் கலட்டி போட்டு நாய்க்கு கடிக்க விட்டு நான், அதை விட அடித்து தலையெல்லாம் வெடித்தது எல்லாம் மெண்டலாக டோர்ச்சர் பண்ணி உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு வெளியால் திறத்தினான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இது எங்களுடைய முன்னாள் மனைவியுடைய சகோதரங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுக்கு தெரியுமா ரெண்டு சாவச்சியில் இருக்கணும். ஸோ அவர்களால் பரப்பப்பட்ட ஒரு வசதி. அப்போ நான் அதை எடுத்து கீதாட்ட சொல்ல, நானும் இப்போ கதைக்கிறேன், அவளுக்கு கதைக்கிறவள். பிள்ளை வந்து இப்போ என்னோட ஒரு கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட்டு வெளியில் போய் நிற்கிற நாடுகளில் கீதாவோட ஒரு பல நாட்கள் இருக்கிறது தான் உண்மை. ஸோ கீதா எனக்கு கோல் எடுப்பாள். அதை விட என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் என்றால், 2021ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சக வைத்திய ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிங்கள பெண்மணி, உங்களுக்கு நான் இதெல்லாம் போட்டிருப்பேன் முதலே. நான் இந்த வாழ்க்கையில் எதுவுமே ரகசியமாக இருக்கணும் நான் ஆசைப்படுறதில்லை. நாங்கள் என்னுடைய மகனை பார்ப்பதற்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற காலங்களில் வந்து எனக்கு உண்மையாகவே அந்த நேரம் டிவோர்ஸ் எடுத்த சரியான கஷ்டமாக இருந்தது. நான் அந்த வரலாற்றுகள் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ அந்த நேரம் அவள் தான் என்னோட முழு உதவியும் செய்தவா. அந்த நேரங்களில் வந்து கீதா என்னோட டிவோர்ஸ் எடுத்திருந்தா கூட கீதா அந்த பிள்ளையோட ஃபோன் பண்ணி எடுத்து கதைச்சு போய் மகனை கொண்டு வந்து பார்க்குறதா இருந்தாலும் சரி. என்றால் மகன் நாளைக்கு வளர்ந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அப்பா பிள்ளை விட்டுருக்கிறார், அம்மா பிள்ளை விட்டுருக்கிறா என்று ஒரு விஷயம் உண்டு. நாளைக்கு என்னுடைய மகத்தில் இப்போ மகனிடம் மனசில் இப்போ நானும் கீதாவும் கதைக்கின்ற இப்போவும் சொல்லிக்கொள்கிற விடயம் என்னென்றால், பிரச்சனை வந்து எனக்கும் என்னுடைய முன்னாள் மனைவி கீதாவுக்கு மட்டுமே ஒழிய என்னுடைய பிள்ளைக்கு வந்து அதில் எதுவுமே தெரியலை. அந்த பிள்ளை வந்து எந்த பாவமே செய்யலை. ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பிறந்திருந்தாலும் சரி, கீதாவுக்கு பிறந்திருந்தாலும் சரி, அல்லது வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் கூட எந்த பாவமே செய்யாத அப்பாவியல் தான் வந்து உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கோபம், எங்கள்கிட்ட இருக்கிற மன பிரச்சனைகள், எங்கள்கிட்ட இருக்கிற ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, எங்கள்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட சுய விருப்பு லாபங்களால் ஒரு பிள்ளைடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறோம். அப்படி என்றால், ஸ்கூலில் அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆண்டு தொடங்குற காலத்தில் இருந்து டிவோர்ஸ் எடுத்த எத்தனையோ அம்மா மேர் வந்து சொல்கிறது வந்து அப்பன் கெட்டவன், அப்பன் கெட்டவன், அப்பன் கெட்டவன் தான் எல்லாருமே சொல்லி வளர்ப்பது. அது மாதிரி டிவோர்ஸ் எடுத்த அப்பா மேர் என்ன சொல்லி வளர்க்குறேன் என்றால், பிள்ளையை வளர்க்குறது அந்த உண்ட கொம்மா ஒரு நான் சொல்ல தேவையில்லை வேணான்னு சொல்லுவார்கள். அந்த வசனத்தை சொல்லி அவள் அப்படி செய்தவள், இப்படி செய்தவள், இப்படி செய்தவள், கொம்மா ஒரு கெட்டவள், கொம்மா ஒரு கெட்டவள் என்று சொல்லித்தான் வளர்ப்பார்கள். தங்கள்கிட்ட இருக்கிற கோபத்தை இல்லாதையும் அந்த பிஞ்சின மனசில் தான் கொண்டு புதைப்பினம். அதான் வளமே. நாங்கள் இதில் டிவோர்ஸ் எடுத்த கணவரத்தை பார்த்து கொண்டிருப்பீங்க, டிவோர்ஸ் எடுக்க போகிற கணவரத்தை பார்த்து கொண்டிருப்பீங்க, இளம்படியல் நினைக்கிறேன் கேம்பஸில் லவ் பண்ணுற படியல் பார்த்து கொண்டிருப்பீங்க. அதே நேரம் நான் நினைக்கிறேன் A லெவல் படிக்கிற படியல் கூட நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை இப்படி பிரேக் டவுன் பண்ணுவோம். எப்படி என்னென்றால், இப்போ சும்மா நாங்கள் கதைக்கிறதுன்ற விட டிவோர்ஸ் எடுக்கக்கூடாதுன்றதை விட
டிவோர்ஸ்ண்டா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக டிவோர்ஸுக்கும் லவ் பிரேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். அல்லது டிவோர்ஸ், லவ் பிரேக், லிவிங் டுகெதர், இந்த மூணுலையும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னு பார்ப்போம். லவ் பிரேக் ஆகிக்குள்ள அது வந்து ரெண்டு பேரையும் சம்பந்தமான விஷயம். நானும் இன்னொரு பெண்ணோடையும் சம்பந்தம். நீங்கள் எத்தனையோ பேர் காதலிப்பீங்க, எத்தனையோ பேர் வந்து காதலிச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த லவ் பிரேக்ன்றது வந்து உங்களுக்கும் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மட்டுமே ஒரு 60% 40% விடயங்களில் ரெண்டு பக்கத்து குடும்பங்கள் சார்ந்த விஷயம். ஸோ குடும்பங்களில் இருக்கிறார்களே இவ்வளவு வீதம் பாதிக்கும்னு சொல்லிட்டா, உதாரணத்துக்கு அண்ணா உங்களுடைய அண்ணாவினுடைய காதலால் ஒரு ஆள் சூசைட் பண்ணி செத்துட்டென்றால் அந்த தங்கையினுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். அண்ணா ஏற்கனவே ஒருத்தனை கொலை நல்ல உதாரணம். என்னுடைய சித்தப்பாவினுடைய மகள் ஒரு காதல் தோல்வியால் வந்து கிணத்துக்குள்ள விழுந்து செத்தது கிளிநொச்சியில் உருத்திரபுரத்தில். அந்த நபர் இப்போ கூட நிம்மதியாக வாழில்லாமல் இருக்கிறார் என்றால் அவள் அகலிகா, அவருடைய பேர் அகலிகா. அவ்வளவு வடிவான அக்கா. எனக்கு அக்கா மாதிரி இல்லை, அக்கா தங்கச்சியோட நாங்கள் பிறக்கல, அப்பாட தம்பிட மகள். அக்கா தங்கச்சியோட நாங்கள் பிறக்கல. எங்களோட இருக்கிற அக்கா மேர் வந்து எங்களோட சித்தப்பாட மகள் என்றால் அவள் மட்டும்தான். மாமி மேட்ட பிள்ளையர் என்றால் 2 பேர். ஆனால் மாமி மேட்ட பிள்ளைகள் எல்லாருமே பெரிய பொசிஷனார்கள். பெரிய பாண்ட பிள்ளைகளும் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறார்கள். எல்லாருமே பெரிய பொசிஷனார்கள். நாங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தவில்லை, கோல் பண்ணி கதைப்பதும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுவதும் இல்லை. அவர்கள் பாட்டில் வாழ்கிறார்கள். அம்மாவோட சகோதரங்களும் அப்படித்தான். ஸோ அகலியாக இந்த விடத்தில் ஞாபகப்படுத்தவனும் கிளிநொச்சியிடம் இந்த நேரம் இவர் கடிதங்களை காட்டுவன், அந்த நேரங்களில் கடிதங்களை காட்டுவேன் சொன்னவன் அவள் விடிய காலம் போய் கிணத்துக்கு விழுந்து செத்தவன். ஸோ அந்த வலி வந்து இப்போதைக்கு என்னுடைய சித்தப்பாட்ட பிள்ளைகளோட மனசுலையும், அண்ணா மேர் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட மனசுலையும் இப்பவும் இருக்குது. அதே நேரம் எங்களோட மனசுலையும் இப்பவும் இருக்குது. நான் இதுவரைக்கும் காதலிச்ச யாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டதாக நான் விட்டதாக இல்லை. நான் ஒரு நாளுமே இதுவரைக்கும் காதலிச்சாக்களை கஷ்டப்படுத்தினதும் இல்லை, விட்டதும் இல்லை. ஸோ காதலிப்பதுன்றது 2 பேருக்கு இடையில மட்டுமே இருக்கிற விடயம். எனக்கும் ஒரு பிள்ளைக்கும் மட்டும்தான். தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா அவங்க நக்கலடிப்பாங்க. 2 வீட்டுக்கும் தெரிஞ்சு வீடெல்லாம் வந்து போய் காதலிச்சா ஒரு பெண் ஒரு ஆணா ஏமாற்றி கொண்டு போய்க்கல. நாளைக்கு அந்த பெண் வந்து கல்யாணம் கட்டி 2 மாதம் போய் 3வது மாதம் ஹஸ்பண்ட் வெளியால் போய்க்கல, எங்கப்பா போட்டு வாரீங்கன்னு நீ என்ன திறமைடி, நீ என்ன செஞ்ச நீ அவனோட என்று நான் இப்போ கதைக்கவா, நீ ஒழுங்கான ஆளான்றதுல இருந்தால் வாழ்க்கையில் பிரிவுகளை ஆரம்பிக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், 39 வயசில் சொல்கிறேன், 18 வயசுக்காரர் யாராவது கேட்டுக்கொண்டு தான் விளங்கிக் கொள்ளுவோம். காதலிக்கிறது பிரச்சனை இல்லை, லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களோட காதல் உங்களோட இருக்கட்டும், அதை சந்திக்கு போகக்கூடாது. இப்போ ஜோசிப்பம் எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு போனால் தான் கடை சென்று 39 வயசு வரைக்கும் இல்லை, 3 பிள்ளைகளும் பிறந்திருக்கேங்க, என்னோட அப்பா ஏற்றிட்டு போனாங்கன்னு இருக்கும். ஏனென்றால் அப்போ காதலிச்சே பெரிய கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அது லவ் பண்ணதை பேசாமல் ஒருத்தருக்கேன் சொல்லலாம் விட்டுருந்தா இப்போ இந்த மனசு டெய்லி எனக்கு அதை கேட்டு கழுத்த இருக்காது என்று 39 வயசுல ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் அப்போ அது தெரியாது. இது நான் சொல்கிறதால நீங்கள் மாற போகிறதும் இல்லை, மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு போகிறாம இல்லை. ஆனால் கேட்குறதில் 100 1வது மாறுமென்ற ஒரு நம்பிக்கை. சரி, அதையும் தாண்டி காதலி கேக்கில் இருக்கிற பிரிவுகள் வந்து ஒரு குடும்பங்கள் சார்ந்தது மேக்சிமம் இதுதான். சரி, லிவிங் டுகெதரில் இருந்தும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அது சற்று சமூகத்துக்கே தெரியும் இவர் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் தெரியும். ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கணவர் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வெள்ளக்காரங்க அது பெரிய விஷயம் இல்லை. எங்களுடைய சமூகம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கு. கிளிநொச்சியில் எப்போ வீடியோ வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் கிளிநொச்சியில் அப்படி வீடியோக்கள் வரையிலேயே நாங்கள் இதில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்க தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ லிவிங் டுகெதரையும் நாங்கள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். ஆனால் கல்யாணம் ஒன்றை கட்டிட்டோம் என்றால் அந்நேரம் நான் ஒரு சின்ன உதாரணம் என்று சொல்கிறேன். 2013ஆம் ஆண்டு நான் கல்யாணம் கட்டியிருக்கேன். எனக்கு ஒரு வீடு வாடகை தந்த அங்கிள் ஒரு ஆள் கொக்கு இல்லை, ஒரு சின்ன ஒரு வீடு, ஒரு ரூம் வீட்டு ஒன்றில் தான் கல்யாணம் கட்டி போது வாடகைக்கு போயிரு. மாமா ப்ரொஃபஸர், சொந்த வீடு இருந்தது, 3 கோடி சீதனம் தர்றேன்னு சொன்ன மனுஷன். ஆனால் நாங்கள் வாடகைக்கு தான் போயிருந்தாங்க, நானும் கீதாவும். சரி, அதெல்லாம் உங்களுக்கு விளங்கணும், எங்களுடைய வரலாறும் அப்படி தான் இருந்தாண்டு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு அங்கிள் ஒரு ஆள், அப்போ அவருடைய பிள்ளை வந்து பேங்கில் வேலையிறாண்டு அவர் வாங்க சொல்லுவார், தம்பி ஒரு டாக்டரை பிடிச்சிட்டாங்க. நான் அப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஃபைனல் இயர், டாக்டர் ஆள் பிடிச்சிட்டாங்க. நாங்கள் நீங்கள் நினைக்கிறோம் என்ன பிடிச்சி தரத்துக்கு ஆடு மாறாங்க இல்லையா. இப்போ எங்கள் மகளுக்கு ஒரு டாக்டரை கட்டி கொடுக்கணும், பேங்கில் வேலையிறான்னு. அப்போ சரி, எங்களை இந்த மாதிரி நான் நேரம் தெரிஞ்சா ஜூனியர்ஸ் இருந்தால் இல்லை பேரண்ட்ஸ் எனக்கு பர்சனாக தெரிஞ்சால் கதைக்கிறேன், நீங்கள் மாதிரி பண்ணி வைக்க போகிறீங்கண்ணா. இல்லையா இப்போ ஒரு 6 மாதம் எழுத்தெழுதி வைப்போம், ஒன்றா இருக்கட்டும்.
கேளுங்க வடிவா 6 மாதம் எழுத்தெழுதி வைப்போம் ஒண்டா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வைக்க பிரச்சனை என்ன பிரிஞ்சு போகட்டும் டிவோர்ஸ் தானே இப்போ அப்ளை பண்ணி எடுத்து விட்டா போச்சு ஆனால் தாலி கட்ட வேண்டாம் தாலி கட்டினா வந்து அது கடவுள் குத்தமாக போயிடும் அதாவது அந்த அவருடைய தந்தையாற்ற மனசில் எப்படி இருந்தேன்டா you can do sex you can live together you can register but that cannot be considered as a wedding அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா நீங்கள் ஒன்றாக இரவுகளில் எழும்புவீங்களாம் ஒன்றாக எல்லாடம் திரிவீங்களாம் வாழ்ந்து பார்ப்பீங்களாம் சரி வந்தா தாலியை கட்டுவோமாம் சரியா வரையிலன்னா டிவோர்ஸ் எடுத்துருவோமாம் அப்ப சோழியில் தரவேனா அது வெட்டிங் இல்லை சும்மா டிவோர்ஸ் தானே என்று ஸோ அப்படித்தான் எங்களுடைய சமூகம் முன்னேறி கொண்டு போய்கொண்டிருக்கிறது முன்னேறுதா பின்னேறுதான்ட்டு எனக்கு தெரியாது அவ்வாறு தான் எங்களுடைய சமூகம் முன்னேறியும் பின்னேறியும் போய்கொண்டிருக்குது ஸோ இந்த அடிப்படையில் லிவிங் டுகெதரும் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜும் கிட்டத்தட்ட ஒன்றாகி போயிடுச்சு போயிருக்கிற நம்ம என்ன அதில் எழுதியிருக்கோம் சைன் பண்ணியிருப்பாங்க இதில் சைன் பண்ணியிருக்கிற டிவோர்ஸ் என்றால் அந்த டிவோர்ஸ் பேப்பர் டிவோர்ஸ் என்று எழுதுவாங்க டிவோர்ஸ் அதாவது திருமணமானவர் விவாகரத்தானவர் வாலிபன் என்று எழுதுவாங்க எழுதுகிற இடத்துல அவ்வளோதான் ஸோ சைக்காலஜிக்கு நான் என்ன வரையில் சோஷியல் இருக்கிற டிவோர்ஸ் அண்டா என்ன சொல்ல வரோம் ஸோ அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை தாலியை கட்டி டும் மட்டும் மேளம் அடித்து கல்யாண கொப்பி எடுத்தா தான் கல்யாணம் பண்ணி நச்சு கொண்டுக்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் டிவோர்ஸ் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பிள்ளையோட பிறந்துட்டுண்டா அது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ எல்லாரும் என்ன கேட்பீங்க ஏன் டாக்டர் நீங்கள் டிவோர்ஸ் எடுத்துனீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நாள் ஒரு பெரிய தண்டனை என்ன பிடிக்காம அது கீதா என்னோட வாழ்ந்தாலும் அது ஒரு தண்டனை கீதாக்கு நான் கீதாவை பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு பெரிய தண்டனை அதான் உண்மை ஸோ பிடிக்காத ஒருத்தரோட அதோட ஒப்படைக்க நான் இந்த டிவோர்ஸுகளை வரவேற்கிறேன் என்றால் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒருவரை பிடிக்கலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சந்தேகங்கள் வந்துட்டு சொன்னால் மோபிட் ஜெலசி ஒன்று வந்துட்டேன் மோபிட் ஜெலசி என்பது ஒரு மனநோய் நான் ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன் ஒரு ஷோட்டா சொல்லுகிறேன் மோபிட் ஜெலசி என்பது ஒரு ஆள் வர சந்தேகம் இவர் இன்னொருவருடன் உடல் வைத்துக்கொண்டு இப்போது என்னுடைய குடும்பமாக இருக்கிறாரான்னு சொல்லி வர ஒரு சந்தேகம் மோபிட் ஜெலசி ஸோ அந்த மோபிட் ஜெலசி என்றது வந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் உண்டாக வாழையிலாது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டால் மோபிட் ஜெலசிக்கு டிவோர்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் 2 பேரையும் பிரித்து விடுறது கடிபடுற நாயல் 2ஐயும் பிரித்து கொண்டே உண்டை சங்கானிலையும் உண்டை கொண்டு போய் வட்டுக்கோட்டையிலையும் விடுறது தான் வட்டுக்கோட்டை விட்டால் நம்ம ஓடி வந்துடும் உண்டை கொண்டே கிளிநொச்சியில் விடுறது தான் வேறு ஓடி வரவே வராது அதுதான் மோபிட் ஜெலசி என்ற சந்தேகக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் நாங்கள் டிவோர்ஸ் என்றால் என்னென்னு பார்க்கணும் டிவோர்ஸ்ன்றது வந்து நாங்கள் இனிமேல் திருமண பந்தத்தில் இருந்து அந்த டிவோர்ஸில் இப்போ கோர்ட்ஸில் எடுக்கிறது இல்லை டிவோர்ஸ் எடுத்த பிறகு நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற பந்தங்கள் உடைஞ்சு நாங்கள் 2 பேரும் we are not anymore intimate ஸோ அதுக்கு பிறகு 2 பேரும் இனிமிகளாக மாறுகிறோம் என்பதுதான் அந்த டிவோர்ஸ்ன்னு அர்த்தம் ஆனால் உண்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கீதாவை அந்த நேரங்களில் நான் ஒரு இனிமையாக பார்த்தேன் திடீரென்று என்னால் எதிர்பார்க்க இல்லாமல் போயிட்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்றைக்கு போகிறது வந்து திடீரென்று என்னால் எதிர்பார்க்க இல்லாமல் போயிட்டு ஆனால் ஒரு 6 மாதங்கள் கடக்க ஒரு வருடங்கள் கடக்க வாழ்க்கையை நான் வடிவாக கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன் நானும் என்னுடைய மகனும் தான் ஆகவே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆற்றுல ஒரு மீன் தானா இருக்குது வெயில்ல அப்போ நாங்கள் ஒன்றை நினைச்சு கவலைப்படுறதுலையோ இல்லாட்டி நாங்கள் நடந்து முடிந்ததோ ஒன்றை நினைச்சு கவலைப்படுறதில்லை இந்த சந்தோஷம் இல்லை இருக்கிறத வச்சுக்கொண்டு வாழ பழகணுமென்று அப்பா அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய பிள்ளையை வைத்துக்கொண்டு வாழணுமென்று நான் யோசிச்சு கொண்டு நான் தனியனாக 2019ஆம் ஆண்டு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு தனி ரூம் உண்டு இல்லை இப்படி ஒரு பல்கனியில் தான் அதில் கூப்பிடுகிற தூரத்தில் ஒரு 100 அடியில் ஓடி இருக்குது போய் பாருங்கள் அங்கே ஒரு பிள்ளையை வச்சுக்கொண்டு சாப்பாடு கொடுத்துக்கொண்டு அது வந்து பல்கனியில் இருந்து டாய்லெட் இருக்கீங்க நான் அங்கே போட்டுக்கு நடந்து போகிறேன் நான் அந்த சின்ன டக் மாதிரி ஒன்று வேண்டி கொடுத்தனால அதில் பிடிச்சி கொண்டு இருப்பேன் சின்ன பிள்ளை சில விஷயங்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடாது அப்படியும் கடந்து வந்திருக்கேன் வாழ்க்கையில் இதில் காய்ச்சா அழுக வரும் அதில் காய்க்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஸோ அந்த நிமிஷங்களில் வந்து கீதா உணர்ந்து கொண்டது என்றால் அவசரப்பட்டு நாங்கள் டிவோர்ஸ் எடுத்துட்டோம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம் வெளியால் கீதாவினுடைய விஷயங்களை தான் வெளியால் போட்டுட்டேன் நான் வாக்குமான அவமானமாக போயிட்டு ஆனால் கோபத்தில் நான் எடுத்த முடிவுகள் நீ என்ன கோவப்படுகிற அப்புறம் நான் உனக்கு காப்படிச்சு காட்டுறேன் என்று சொல்லி அந்த ஏற்காத விரக்தி இப்போ உங்களுக்கு தெரியும் கௌசல்யா அவனுடைய முன்னாள் நண்பர் வந்து எங்களுடைய என்ன பேர்
சஞ்சீவராஜ் வந்து அந்த விடயங்கள் போட்டதுக்குரிய காரணம் ஒரு கோபம், ஒரு விரக்தி. நீ எனக்கோ ஆப்படிக்கிறாய், நீ ஆப்படிச்சால் நான் ஆப்படுகிறேன், மற்றபடி கௌசல்யா கஷ்டப்படுத்தணுமோ அதை பாவிச்சது வந்து யாரு? எங்களுடைய அரசியல்வாதிகள், என்னோட 2 அரசியல்வாதிகள். நான் பேர் சொல்லல, சோகங்களும் ஐலேண்ட் ஃபெஸ்டிவலும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த பிள்ளையும் பாதிக்கப்பட்டு அந்த பையனும் பாதிக்கப்பட்டு அந்த பையன்கிட்ட 1000 தரம் கெஞ்சினான். அவன் இந்த வீடியோவை பார்த்தா அவனுக்கு அதை விளங்கும். கெஞ்சினான், அடி அப்போ புண்ணியம் கிடைக்கும் மூடிக்கிறடா. இப்ப சொல்ற இந்த வீடியோவில் சொல்ற அவ்வளவு விடயங்களையும் இப்போ அவருக்கு நான் போன்ல மனத்தி அதை கணக்காக சொல்லி கொண்டிருக்கேன். உனக்கு புண்ணியம் கிடைக்கும்டாப்பா, பேசாம நான் கதைக்கிறேன் வீட்டில். சரி, எனவே அது பழைய கதை, நாங்கள் அதை கதைக்க விரும்பல. அவள் காயப்பட்டு மாறிட்டு அதை ஞாபகப்படுத்தவும் இல்லை. ஸோ டிவோர்ஸ் என்னன்றதை பார்த்துட்டேன். 2வது, இன்றைக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்றேன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு லோயரை பிடிச்சு நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி 1வது டிவோர்ஸ் எடுக்கிறார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறது. ஸோ நீங்கள் பிள்ளைகள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை பிரித்து கொண்டு இன்னொரு வீட்டுக்குள்ள போய் வாழ்றதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ ஆம்பளையோ பொம்பளையோ வளமையாக டிவோர்ஸ் எடுக்க எனக்கு நினைக்கிறேன் சாவகச்சேரி சாவகச்சேரி நீதிமன்ற வரலாற்றில் முதலா அப்பா விட்ட பிள்ளையை கொடுத்தது என்னுடையது என்று எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு உண்மை போய் தெரியாது. நான் தான் அடிபட்டு வேண்டினேன். நான் ஜட்ஜிட்டு சொல்லி போட்டேன், நான் பிள்ளையை அடி தூக்கு போட்டு செத்துருவேன். நான் பிள்ளையை கொடுக்கவே இல்லை. சேரும் அதை ஏற்றுக்கொண்டவர். பிள்ளை என்னோட வாழுது, நன்றாக வாழுது, குவார்டர்ஸ்ல நல்லா இருக்கிறதுன்றதையும் முதல் இருந்த சாவச்சேரி, எப்பவுமே சாவச்சேரியில் இருக்கிற நீதிமன்றங்கள் வந்து கடவுள்களுக்கு சமம். சாவச்சேரி வைத்தியசாலையை தான் நான் பார்க்குற மாதிரி சாவச்சேரி நீதிமன்றத்தையும் எப்பவுமே கோயிலாக தான் பார்க்குறேன். நான் இன்றைக்குமே நீதிமன்றங்களாக மதிக்கிற ஆள் இல்லை. நான் ஒரு பிள்ளை விட்டுருந்தா அனுபவிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீதிமன்றங்களாக மதிப்பு இல்லை. முதலும் இப்படிதான் எனக்கென்ற ஒரு சட்டத்திறனை இல்லாமல் நானாகவே போய் வாதாடின நேரங்களில் நீதிபதி வந்து நான் என்ன செய்கிறேன், உண்மையாகவே பிள்ளையை கஷ்டப்படுத்துறேன்னா அடிக்கிறேன்னா கொள்றேன்னு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற 3 பேரை பேஷண்ட்டாக எனக்கு அனுப்பியிருந்தவர். 3 பேரும் வந்து என்னோட கதைச்சவை நான் சொல்லி நான் ஜட்ஜிட்ட போய் சொல்லுவோம், பிள்ளை பக்கத்தில் அன்றுக்காண்டு போய் பேரம் பண்ணிங்க பண்ண மாட்டா, பிள்ளை ஏசியை போட்டு காருக்குள்ள அன்றுக்காண்டு சொல்லி அனுப்பி விட்டேன். சரி, அதைகளை விடுவோம். நாங்களை பற்றி கதைக்கல, நீதிமன்றங்களை பற்றி விமர்சிக்கல. ஆனால் நீதிமன்ற சொல்லிகளில் அப்படி ஒரு நல்ல தீர்ப்பை தந்த நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுட்டேன் ஒரு கவலை. நான் கூட அந்த நேரங்களில் சரி அதில் பற்றி கதைப்பான் என்னதான் 100 வீத பிள்ளை என்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதை விடுவோம். நாங்கள் அதை பற்றி கதைக்க தேவையில்லை. இது யார் என்றாலும் அந்த பெஞ்சில் இருக்கிறாள் கோபம் பெறும். அந்த அளவில் என்ன விட்டதே பெரிய விஷயம். நான் அந்த வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு பொறுமையான ஒரு நீதிபதியை 2 நீதிபதிகளும் தான். ஸோ அது பேர் நான் கதைக்க விரும்பல. அதுக்கு பிறகு நான் அந்த டிவோர்ஸ் எடுத்த பிறகு நானும் பிள்ளையும் வந்து என் பாடல வாழ பழகினாங்கள் ஓட்டில். அதுக்கு பிறகு 24 மத்தியாலுமே சாவச்சேரி போடல. இப்போ நான் துணிஞ்சேன் சாவச்சேரியில் சொல்கிறேன்டா 7 மண்டா போய் பழைய டிக்கெட் எடுத்து பாருங்கடா ராமனா நடிச்சுனா கிளாக் பண்ண விட்டுருக்காங்க. நேரம் டைமில் இருந்து வந்தேரம் மத்தியாவில் கிளாக் பண்ணிப்பேன். வந்து 10 நிமிஷத்தில் ஏஜென்ட் சொன்னால் அடுத்த நிமிஷமே சோட்ஸோட ஓடியெல்லாம் இருக்கேன். ஓட்டுக்கு சோட்ஸோட ஓடி இருக்கேன் டியூட்டி இல்லாத நேரங்களில். அதுதான் ராமனா நடிச்சுனா அப்படி தான் வைத்தியராக வேலை செய்தான். ஸோ இந்த டிவோர்ஸ் சம்பந்தமாக கதை கேட்க சற்று கவலையாக தான் கதைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பிள்ளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கவலை அல்ல. இப்போ நீங்கள் டிவோர்ஸ் எடுக்கிறார்கள். அந்த டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நீங்கள் வீட்டில் இருந்து பிரிஞ்சு போய் வாழ்கிறதுக்கு ரெடியாண்டு பார்க்கணும். வாழ்கிறதுக்கு ரெடியானா உங்களுக்கு ஃபினான்சியலாக ஒரு ஹெல்ப் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் உங்கள்ட்ட பாட்டில் உழைக்கணும். 2வது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாண்டா பிள்ளைகளை பார்க்குறதுக்கு யாராவது தயாராக இருக்கணும். உங்களுக்கு அம்மா அப்பா சகோதரன் தங்கச்சி மேலே உங்களை ஏற்றுக்கொள்ளினமா, உங்களை வீட்டை ஏற்பினமா. அந்த பெண்கள்கிட்ட எப்படியுமே ஆண்கள் வந்து பிள்ளைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிள்ளையை கொடுத்துட்டு அவன் இன்னொரு பெண்ணோட யூடியூப்ல வீடியோன்னு பார்த்து அல்லது வேறு ஒரு pornhub.comல வீடியோன்னு பார்த்து அவன் சந்தோஷமா இருப்பான். இங்கே பிள்ளை அழைக்கில்ல, பிள்ளை பாலுக்கு அழைக்கில்ல, பிள்ளை எந்த நேரம் அழுகின்றதை பார்க்குற மாதிரியான ஒரு மன அழுத்தம் வந்து உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அழுகின்ற பிள்ளையை பார்க்கின்ற மன அழுத்தம் யாருக்குமே இல்லை. அதை தனியனாக அனுபவிச்சு எனக்கு நன்றாக தெரியும். சரியாக கஷ்டப்பட்டிருக்கேன் என்ற பிள்ளையோட. எப்படி அழுகே நிப்பாட்டப்ப தெரியாத காலத்தில் இருந்து நான் வந்தால் தான் பிள்ளை அழுகிறத நிற்க மட்டும் போடல மிஸ்மார் சொல்கிற காலம் வரைக்கும் மாறி இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அனுபவம். நான் அதை கேட்க விரும்புகிறேன். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் யோசிக்க வேணும். நாங்கள் தனியனாக போய் வாழுவதற்கு பண உதவி, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், அதையும் தவிர எங்களிடம் வந்து அந்த மென்டலி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா. ஏன்னா நாங்கள் தனியாக போய் இருக்க வெளிக்கிட்டா பிறகு நாங்கள் எல்லாரும் மனுஷர். நாங்கள் ஒன்றும் கடவுள்கள் அல்ல. சாதாரணமாக பௌதிகத்தில் எங்களுக்கு உடம்புல ஒர்க் பண்ணுற ஹோமோன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும். ஸோ எங்களை எறியாமலே எங்களுக்கு காதல் கல்லுந்துப்படும். தனியாக வாழ்க்கைக்கு இல்லை. அது பெண்ணாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் ஏன் இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாதுன்னு நீங்கள் உங்களையே கேட்க தொடங்கலாம். இன்னொருவரை ஏன் பரிசீலித்து பார்க்கக்கூடாது? அந்த அண்ணா நல்லந்தானே, அந்த அக்கா நல்லந்தானே, சாரி அந்த தங்கச்சி நல்லந்தானே, அந்த தங்கச்சி நல்லந்தானே, அந்த அண்ணா நல்லந்தானே,
ஏன் நாங்கள் திருப்பி போய் சந்தோஷமாக வாழலான்னு என்று நீங்கள் யோசிக்கலாம். அதே நேரம் திருப்பியும் உங்களை அறியாமலே அது செக்ஸ்ன்றது தெரியாமலே அந்த உங்களோட உணர்வுகள் தூண்டப்படும். அதுதான் உண்மை. 18 வயசோ 40 வயசோ அது உங்களை அறியாமலே உணர்வுகள் தூண்டப்படும். நாங்கள் யோசிக்கிறது பிள்ளைக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு கல்யாணம் கட்ட வலிக்கிறோம். ஆனால் இல்லை, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உங்களோட ஹோமோன்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங். அதுதான். ஆனால் அதுக்காக இவர்கள் சொல்வார்கள் அரிப்பு. அந்த அரிப்பு இல்லை, இது எங்களை அறியாமல் எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு பிசியோலஜிக்கல் ரியாக்ஷன். எங்களை அறியாமலே ஒரு உடல் உறவுக்கு உந்தப்படுறது அது ஒரு சாதாரணது. அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன், அது தனி வீடியோ போடையில். அது உடல் உறவுக்கு உந்தப்படுறன்றது எங்களோட மூளையில் இருக்கிற ஒரு சுரப்பி ஒன்று தான். அதை செக்ஷுவல் சரைட்டி சென்டர் தான் அதை கட்டுப்படுத்தி வைக்க போகுது. ஸோ உங்களோட மூளை அதை ஓவரா தூண்டுமே இருந்தால் நீங்கள் அடிக்கடி டிக்டாக்குள்ள போய் கேர்ள்ஸ்ன்ற வீடியோ பார்ப்பீங்க. உங்களோட மூளை நார்மலாக இருக்கும் என்றால் நீங்கள் நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடு இருப்பீங்க. அந்த மூளை ஃபங்க்ஷன் பண்ணல என்றால் மனுஷன் சுரண்டினாலும் எழும்ப மாட்டீங்க. அது அந்த மூளையை பொறுத்து. அதாவது ஹோமோனில் இருக்கிற பிரச்சனை உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஃபினான்சியலாக உங்களுக்கு ரெடியானு பாருங்க. உங்களோட பிள்ளைகளை பார்க்கறதுக்காக ரெடியாக இருங்க. இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களான்னு இப்போ ஷோ பண்ணிடாது. போயிட்டீங்கன்னா வர கஷ்டங்கள் என்னென்னு சொல்கிறேன். அதுகளை நீங்கள் தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. சரி, இது ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி. ஆணை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்கணும். இன்னொரு பெண்ணை தேடி நீங்கள் ஒரு டிவோர்ஸ் எடுக்கிறீங்கண்டா, டிவோர்ஸ் எடுத்து நீங்கள் இன்னொரு பெண்ணிட போறீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் இந்த பிள்ளையாவது சந்தோஷமாக வச்சிருக்கணும். இந்த பிள்ளையாவது அவ ஏன் டிவோர்ஸ் எடுத்தாவோ அவாவோட உங்களுக்கு ஏன் மனமுறிவு வந்ததோ அதே காரணம் இந்த பிள்ளையோடையும் உங்களுக்கு ஏற்படுமா இல்லையான்றதை சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் திருப்பியும் ஒருக்கா பேட்ஸ்மேன் நோக்கா உள்ள ராக்கி விடா திருப்ப ஃபுல் டோஸுக்கு 6 அடிக்கலாமான்னு ஜோதிச்சு கொண்டு இருக்கலாது. உங்களுக்கு ஜோக்கர் போலுகளும் விழும், உங்களுக்கு ஸ்லோவாக போகிற போல்களும் வரும். எல்லாத்தையுமே விளையாட தெரியும். எல்லா போல்ஸுக்கும் பெட் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கைக்கு போகலாம். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது ஒரு அறிவுரை. சரி, இப்போ டிவோர்ஸ் எடுத்துட்டோம். முதலாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். உடனே டிவோர்ஸ் கிடைக்குமாண்டா? இல்லை, ஒரு வருஷம் ஈடுபடும். முதலாவது அந்த டிவோர்ஸ் கிடைக்கின்ற காலத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நான் உன்னிட்ட தந்தை உள்ள ஆசை தந்த காசை கொண்டு வாடி என்று ஒரு ஆள் நிற்கலாம். அல்லது எந்த தங்கச்சின்ற சீதனம் கொண்டு வந்த உனக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வர வெட்டுவேன் என்று நாளைக்கு ஒரு ஆள் நிற்கலாம். அதான் உண்மை. ஸோ இப்படி இருக்கிற சோஷியல் ரியாக்ஷன்ஸுக்கு நீங்கள் அட்ஜஸ்டபிளாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. இதெல்லாம் டிவோர்ஸ் எடுக்க போறாங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ். அதே நேரம் டிவோர்ஸ் எடுத்து முடிகிறதுக்கு ஒரு வருஷம் செல்லும். அதை தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா இருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு வருடமும் நீங்கள் சாகு போறப்போ வரும் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் வெளிநாட்டில் என்றால் கம்பன்சேஷன் தருவாங்க, அது வேற பிரச்சனை. உங்களோட பிள்ளைகளையும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய பணம் உதவி இருக்கான்னு பாருங்க. வயசு என்பது ஒரு டிவோர்ஸ் எடுக்கிறது கூடிய தடை அல்ல. 50 வயசு 60 வயசுல டிவோர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் என்னத்தை பார்க்கணும்னா, ஒரு டிவோர்ஸ் உங்களுக்கு நிம்மதியை தருகிறதா அல்லது டிவோர்ஸ் இல்லாமல் இருப்பது நிம்மதியை தருகிறதான்றதை தான் பார்க்கணும். ஒரு டிவோர்ஸ் எடுத்து வர அநிம்மதி, அது அப்படி வசனம் எனக்கு தெரியாது, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. ஒரு டிவோர்ஸ் எடுக்கிறதா ஒரு நிம்மதி. இந்த ரெண்டையும் பார்ப்போம். இப்படி டிவோர்ஸ் எடுப்போமா வேண்டாமா, டிவோர்ஸ் எடுப்போமா வேண்டாமா. அப்போ நீங்கள் என்ன சும்மா அப்போ இன்றைக்கு இருக்கிற மூட்டில் கோபத்தில் யோசிப்பீங்கள் டிவோர்ஸ் எடுக்கணும். இன்றைக்கு கட்டாயம் டிவோர்ஸ் எடுக்கணும். இந்த சனியன் அந்த பட்டியோட போனதை நான் கண்டுறேன். மோட்டர் சைக்கிள் ஏற்றிட்டு போனோம் அல்லது வெளிநாள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஐம் டேம் ஷுவர் I saw him in a restaurant. Damn sure no. So you have to take a divorce. ஸோ அது மைண்டில் வந்துட்டா 1 வீக்கோ 2 வீக்கோ இருக்கும். எஸ், நான் டிவோர்ஸ் எடுத்து தான் ஆகணும். கையில் பிள்ளைகள் இருக்கு. டிவோர்ஸ் எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? டிவோர்ஸ் பிள்ளையார் பார்க்கறது, அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் அந்த கொண்டேறியலுமா? இல்லை வார ஒரு ஆள் அவர்கிட்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு என்னத்தை பார்க்க போகிற விஷயத்தையும் கதைக்கிறேன். நான் கன விஷயம் கதைக்கிற இருக்குது. ஸோ அதை ஜோசிங்க. ஒரு ஆம்பளைகளுக்கும் சொல்ல போகிற உதவி, சில சின்ன அட்வைஸ். சரி, அதுக்கு பிறகு டிவோர்ஸ் எடுத்த பிறகு வார பிரச்சனையில உங்களுக்கு நான் சொன்னேன்னா, சரி பாப்பம், டிவோர்ஸ் எடுத்த பிறகு நீங்கள் கல்யாணம் கட்டாமல் இருப்பீங்களா, இப்படியே இருக்க போறீங்களா? நீங்கள் நினைக்கக்கூடாது 18 வயசுண்டா கட்டாயம் கட்டுவினம், 52 வயசுல கட்டாமல் இருக்க போறது இல்லை, நீங்கள் கட்ட போறது. 52 வயசுல டிவோர்ஸ் எடுக்கிறார்கள், கல்யாணம் கட்டினதையும் பார்த்துருக்கிறேன். 18 வயசுல டிவோர்ஸ் எடுத்து சாகும் வரைக்கும் பிள்ளையை மட்டுமே ஒழுங்காக வளர்த்து செத்த பொம்பளையிலையும் நான் பார்த்துருக்கிறேன், ஆம்பளையிலையும் நான் பார்த்துருக்கிறேன். அது ஒவ்வொரு ஆக்களுடைய தனிப்பட்ட மனசையும் பொறுத்து. நான் சொன்னேன் அந்த செக்ஷுவல் சட்டைட்டி சென்டர் அதை விட ஒர்க் பண்ணுறதையும் பொறுத்து.
சரி. ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? வாழ போறீங்களா? திருப்பி மறுபடியும் அந்த பெண்ணையோ ஆணையோ நீங்கள் பார்க்கல உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குமென்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கீதாவை நான் இப்போ போய் கால் பண்ணி கீழவா போட்டு ஹாஸ்டலில் தானே இருக்கிறா, கீழவா மகனை வந்து ஏற்றிட்டு வந்துக்கிறேன், பிள்ளையை கொண்டு விடுன்றால் அவள் காலையில் அது நோண்டி 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 கொண்டு பிள்ளையை விடுவாள். பார்க்க சரியான கவலையாக இருக்கிறது. நான் உண்மையாகவே சரியாக கவலைப்படுறேன். நான் யோசிக்கிறேன், இன்னும் என்னால் என்ன நம்பி வந்த ஒரு பிள்ளைன்ற வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு ஒன்று இருக்கிற மனசில் ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்கு. நான் நினைக்கிறேன், நான் சாகும் வரைக்கும் கீதாவுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் ஒன்றா பார்த்து கொண்டிருக்க போகிறது. ரோட்டில் போய்க்கல யாருக்காவது யாரும் அடிக்கிறேன்ன்றது நான் பார்த்து கொண்டிருக்காதவன். எல்லாரும் நினச்சி கொண்டிருப்பீங்க நான் கீதாவோட கதைக்கிறேன், கீதாவுக்கு அடி, இப்போ ரோட்டில் சண்டே உண்டு. இந்த கடவுளே நான் அவளுக்கு என்ன வேணுமானாலும் உதவி செய்கிறது தயாராக இருக்கேன், உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ உங்க தான் கதைக்கிறேன். நாங்கள் இவனுங்கள் போடுற கொமெண்ட்டுகளையும் வீடியோக்களையும் சில நேரம் அவள் யாரும் கதைச்ச வயசை கூட நான் அனுப்புவாள். சில நேரம் நான் எனக்கு டைம் இருக்கிறது, சில நேரம் நான் இதுகளை அனுப்புகிறேன். கோல் பண்ணி 2 பேரும் சரி, நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க லேட்டா இப்படி கும்மி முறைகிறாங்க. அப்படி ஒரு மனநிலையே உங்களோட இருக்கிற இதுவரை காலம் வாழ்ந்து வந்து டிவோர்ஸ் எடுக்க போறாள். அந்த மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இப்போ நான் அதுக்காக இன்னொரு கல்யாணத்துக்கு போனானா? போனான் இருந்தேன். அதுக்காக கீதாவோட கதைக்கு இல்லையா கதைச்சேன். நான் உண்மையா இருந்தேன். நான் கீதாவோட இருக்கைக்கு கீதாவுக்கு உண்மையா இருந்தேன். நான் மறுபடியும் ஒரு கல்யாணம் ஒன்றுக்கு போய்க்கல, ஒரு வாழ்க்கையோட்டுக்கு போய்க்கல, அந்த பிள்ளைக்கு உண்மையாக தான் இருந்தேன். நான் சொன்னேன், அம்மா கீதா ஹோல் எடுக்கணும், நான் கீதா நம்பர், நான் இல்லாடி ஹோல் ஆன்சர் பண்ணுங்க, என்ன விஷயம் பண்ணாலும் கதைங்க, மகன் சம்பந்தமான விஷயம் பண்ணால் கதைங்க. கோவிட் நேரம் ஃபுல்லாக மகனை கொடுக்கல, என்னடா ரிஸ்க் இருந்தது. கோவிட் நேரம் கொடுத்து போயிட்டு எனக்கு கோவிட் இருந்தால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும், நான் வாக்கு வந்து நம்ம கொடுக்கல. ஆனால் அதுக்கு பிறகு நான் கொடுத்துருக்கேன். நீதிமன்றங்களில் ஏறி நானும் கீதாவோ அடிப்படையில் கம்பன்சேஷனை தான் அவள் அடிபட்டதும் இல்லை, அவள் தந்ததுகளை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லி நான் அடிபட்டதும் இல்லை. அதான் உண்மை. அவங்க அப்பா சொந்தமாக வீடு எழுதி தந்திருந்தவர், உடனே வீட்டு எழுதி கொடுத்தேன். என்னுடைய அம்மா என்னுடைய சொத்துல இருக்கிற அரவாசியை கீதாவுக்கு தான் எழுதி கொடுத்திருந்தவா, அவ்வளோத்தையும் எழுதி தந்தவள். ஆகவே அதுக்குள்ள சில சொந்தக்காரர் அவளையும் என்னையும் பிரிக்க பார்த்து, அதையும் நான் சொல்றேன், என்னுடைய சொந்தக்காரரால் அம்மாவினுடைய சொந்த அக்கா அம்மாவுடைய தம்பின்ற மகனுக்கு பேரோட சொல்லல, இப்படிதான் எங்களுடைய சொந்தங்கள், இதுதான் சொந்தங்கள் என்றது. கீதாவை 2வது கல்யாணமா கட்டி என்னோட அண்ணா ஒரு ஆளுக்கு கீதாவை 2வது கல்யாணமா கட்டித்தாரியான்னு சொல்லி கீதாட்ட கேட்க அவளை ரெக்கார்ட் பண்ணி போட்டு எனக்கு போட்டோம். இதுதான் என்னோட சொந்தம் வந்து. அதுக்கப்புறம் நாங்கள் யாரோடையும் கதைக்கிறேன். ஸோ அப்படியான இழிவான சொந்தங்கள் இல்லை. நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் டிவோர்ஸ் எடுத்தோன்னா உங்க 2 பேரும் கதைக்க மாட்டாங்க. இல்லை என்ற கடவுளே, டிவோர்ஸ் எடுத்தா எனக்கும் கீதாவிலையும் இருக்கிற நாங்கள் கல்யாணம் கட்டிகளையும் ஒரு எப்போவுமே நண்பர்களாக தாண்டதுனாங்க. 7 வருஷம் உண்டா வாழ்ந்தாங்க. இதுல இந்த வீடியோவை பார்க்குற என்ன காதலிக்கிறதோ இல்லை என்ன விரும்புகிறார்கள் கோவிச்சாக்கு நான் பொறுப்பு இல்லை. கல்யாணமாக ஒரு 7 வருஷம் உண்டா இருக்கைகளே நான் நீ போமாட்டு தான் கதைக்கிறோம். நாங்கள் அடிபட்ட நாட்களை விட ஜோக்கடி சிரிச்ச நாட்கள் தான் கூட. நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். நாங்கள் 1-2 பேர் வந்து மண்டைக்குள்ள ஊதி அவன் கெட்டவன் நான் சாவச்சியில் போய் தனியாக பிள்ளையோட இருக்கைகள் அவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு சொல்லிக்கல மோபிட் ஜெலசி என்ற ஒரு வருத்தம் பண்ணியிருக்கு. ஸோ அது கீதாவுக்கு வெறுமடி நான் எதிர்பார்க்கல. கீதா என்ன சந்தேகப்பட்டு நான் கீதாவை சந்தேகப்பட்டு நடந்த விஷயங்களையும் இன்னொரு அனுப்பிக்கல, அதுகளையும் நாங்கள் நம்பி அப்படியே பிரிஞ்சு போனாங்க. சரி, அது பிரச்சனை. ஆனால் எடுத்த படங்களை டிலீட் பண்ணிட்டு மாட்டா இல்லை, எடுத்த படங்கள் இருக்கு. அந்த படங்களை நான் இப்போ பார்க்கல. நாளைக்கு என்னுடைய பிள்ளை கதைகளுக்கு வரலாறு முக்கியம். ஸோ அப்படி உங்களால் இருப்பீங்கன்னா நீங்கள் தாராளமாக டிவோர்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஆள் கல்யாணம் கட்டுறதா இருந்தாலும் யாரோட கல்யாணம் கட்டினா நான் இவ்வளோ விஷயங்களையும் பப்ளிக்கே சொன்னேன். எனக்கு வேற ஒரு ஆளுக்கு சொல்ல தெரியாத அந்த மனநிலை மனப்பான்மை உங்களோட இருக்குமா இருந்தால் நீங்கள் தாராளமாக கதைக்கலாம். ஸோ அதுதான் சரி. மிக முக்கியமான விடயங்கள் உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் டிவோர்ஸ் எடுக்கலாமா இல்லையாண்டு என்ன கொஞ்சத்தை சொல்கிறேன். டிவோர்ஸ் எடுத்துகிட்டு வாழ்றதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. முக்கியமாக பிள்ளைகள் கேட்கல. நீங்கள் ஒரு பொம்பளையாக இருந்தால் இவள் மச்சான் மனுஷன் விட்டுட்டு போயிட்டு இவள் அவனோட இவளை மச்சான் ஒருத்தன் கொண்டு திரிகிறான் என்று கதைப்பாங்க. அதெல்லாம் ரெடியண்டாக யாராயங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஒரு ஆம்பளை தனியாக இருந்த பிள்ளையை பார்த்தா கூட இந்த சனியன் அவளை விட்டு போட்டு வந்திருந்து இந்த பிள்ளையை ஒழுங்காக பார்க்காம இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நர்ஸோட தெரியுது என்று சொல்லி கதை கேட்கல. நான் எங்கிட்ட போர்டில் இருக்கிற மிஸ் மேரேஜ் வச்சு பார்க்குறேன், போய் அவளை வீட்டை சொல்லியும் இருக்கிறேன். உங்களோட எல்லாம் சேர்த்து எழுதுறாங்க. டாக்டர் விசாரக்காய்க்கா போங்க டாக்டர் விசாரா டாக்டர் கதைக்கிற இப்படி கதைக்கிறீர்கள். எல்லாரும் என்னை விட வயசு கூடினா அக்கா
மாதிரி. நான் வேலை செய்கிற இடத்துல தங்கச்சி மேலே வேலை செய்கிற அளவு நான் போர்டில் வேலை செய்யல நர்ஸ் மேரோட கூட எந்த நாள் ஒரு நாளுமே தவறாக பழகினதும் இல்லை. நான் ஒரு சொன்ன சுழண்டு அந்த எம்எஸ் ஆடியும் கன்சல்டன் வந்த ஆடியும் மிஸ் என்று கூப்பிட்டா டாக்டர் வந்து நிற்கிற அளவுக்கு நான் என்னோட நிற்கிறார்கள சந்தோஷமாக வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அது அங்கே வேலை செய்த மினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், அங்கே வேலை செய்த சுயஞ்சா மிஸ்ஸாக இருக்கட்டும், அங்கே மேலே இருக்கிற 2 சுயஞ்சா மிஸ் இருக்கு, மற்ற அந்த டிரைவர் வாழ்ந்த ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பாடி போடின்னு பேச செம்மறி மூதவியல் கூட பேசியிருக்கிறேன். ஆனால் எல்லாம் ஒரு சகோதரன் மிஸ் மேரோட ஒரு சகோதர பாசத்தோடு தான். எங்கண்ட கன்சல்டனாக வேலை செய்த பத்மபெரிய அக்காவுக்கு நான் சில இடத்துல ஓட்டில் சண்டையும் பிடிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் கால் பண்ணால் அக்கா கோல் ஆன்சர் பண்ணுவேன். அது திறனீர் அண்ணாண்ட வைஃப். அப்போ நான் ஒரு எம்ஓ, ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர். அப்போ நான் சொன்னேன் அக்காவது 80 தானே பிளேட்டில் வச்சிருக்கோம், ஆக்சுவலாக நீங்கள் அனுப்புங்கோட போயிடுவேன். நான் அனுப்புறேன். சரி இன்னொருக்கா பிசிபியை செய்து போட்டு பார்த்துட்டு பார்ப்பேன். பிசிபி கூடிச்சேன்டா அனுப்புவேன், பிசிபி குறைஞ்சேன்டா அனுப்புவேன், பிசிபி அதே மாதிரி இருந்துச்சுன்னா என்னதுக்கு வச்சிருப்பான். அக்கா சண்டை பிடிப்பா. ஆனால் சொல்கிறத செய்கிறே இல்லை, அது வந்து குழப்படி. ஆனா அப்படி இருந்தும் நான் அக்காவுக்கு தெரியும், அக்காவோட சண்டை பிடிச்சிருக்கேன். ஒரு விஷயம் சொல்றேன், நான் வார டைம் போற டைம் அக்கா ஒரு நேசமாட்ட சொல்லி இருக்கிறா, கோவிக்கப்படாது, நேசமாட்ட சொல்லி இருக்கிறா, இவன் வார டைம் போற டைம் கொப்பியில் எழுதி வைக்கண்டு அவன் எழுதி வச்சிருக்கேன் கொப்பியில. அடி என்ன செப்பல் அடி சாப்பிட போறையில, நித்ரா ஓடுறையில, உச்சா போறதுக்கு போறையில, குவார்டர்ஸுக்கு வார டைம் போற எல்லாம் அக்கா விசர் கூத்தடிச்சிடனா இல்லை விசர் குணம் தெரியுமான்ட்டு கூப்பிட்டு எல்லாருமா இருந்து கதைச்சு சண்டை பிடிச்சு எங்களுக்கு அது யாருக்குமே தெரியாது. நான் இந்த வரைக்கும் சொல்லும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படி நாங்கள் எங்களுக்கு இல்லை ஒரு ஒற்றுமை. அது கன்சல்டன் 5 வருஷம் கஷ்டப்பட்டு பிள்ளையும் இல்லாமல் பிள்ளையை போய் IVFல வளர்த்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கன்சல்டனாக வந்திருக்கேன். நான் ஒரு எம்மாவா இருந்துட்டு ஆடலாமா. நான் எம்எஸ்ஆ வந்த அப்புறம் அக்காண்டு தான் கூப்பிடுனேன். என்ன ஹோல் பண்ணி கேட்டா தெரியுமா, அக்கா சாவச்சேரிக்கு வாங்கும், இது உங்கள்கிட்ட வேட்டை சாவச்சேரிக்கு வாங்க. அப்பா ஊராவது இல்லையடா அதுக்குள்ள வந்தா சிக்கது அக்கா விசார் கேட்க நான் எடுத்துக்கிறேன். கரணி என்னோட கோல் பண்ணி என்ன கேட்டுனான், ஒரு கன்சல்டன் வரேன்டா இவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு. ஒரு கன்சல்டன் கோல் பண்ணி சொன்னான். நான் சேரண்டு கதைக்கு இல்லை, சேரண்டு சொல்லி கஷ்டப்படுத்தல. நான் சொன்னேன் அந்த தரணி என்ன புண்ணியம் கிடைக்கும், சாவச்சேரிக்கு வாங்க தரணி என்ன, நான் ஒரு சொர்க்காவரியா தந்துட்டு போறேன், உங்களுக்கு பெர்மனண்டா எடுத்து தந்துட்டு போறேன். அங்கே இங்கே ஆட்டியாவது காலில் பிடிச்சாவது சாவச்சேரியில் பெர்மனண்டா தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணி நான் கதைக்கையில் இந்த கோயிலை பற்றி இந்த வசூலை பற்றி கதைக்கை பட்டன் எழுதுருவேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நாங்கள் வேலை செய்யலையும் சரி அப்படி அடிவாரண்டா அந்த கஜன் எங்களோட வேலை செய்தது, என்னோட வேலை செய்தது. கஜனுக்கு அடிக்காத அழுப்பு இல்லை. ஆனால் இந்த வரைக்கும் கஜன் ரோட்ல கண்டா கதைக்கும், கஜன் நான் அடிச்சு அழுப்பதான் விட்டு ஜாழ்ப்பாணத்தில் டிரான்ஸ்ஃபர் ஓடினது. கஜன் மட்டும் இல்லை, தீவன் இப்படி. ஆனால் இது என்ன சொல்றோம், நாங்கள் பழகிற விதங்கள் இருக்கு. நான் நேரடியாக இருந்த கோபத்தை இருந்தால் நேரையே காட்டுவேனே ஒழிய சாவச்சேரியில் இருக்கிற ஒரு GMOயை ஸ்டார்ட் பண்ணதே நான். ஸோ நான் இதில் முக்கியமாக சொல்ல வரேன் என்று சொன்னால், அப்படி ஒரு ஃபன்னான மென்டாலிட்டியாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிவோர்ஸ் எடுக்கலாம். ஒரு சென்சிட்டிவான மென்டாலிட்டியாக இருப்பீங்கன்னு சொன்னால் டிவோர்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டம். எதுக்குமே சென்சிட்டிவா, நாளைக்கு உங்களோட டிவோர்ஸ் எடுக்கிற பார்ட்னர் வந்து இன்னொரு ஆளோட சந்தோஷமா போகுதண்டா அதை பார்த்து நீங்க கோவப்படுவீங்கன்னு சொன்னா டிவோர்ஸ் எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு திரும்ப சொல்றேன் நான் தெளிவா. உதாரணத்துக்கு நான் ஒரு ஆண் பொம்பளை வந்து என்னோட பிள்ளைய தந்துட்டு போயிட்டுது, ஆனா கீதா நாளைக்கு கல்யாணம் கட்டி பிள்ளை பிறந்துட்டு சந்தோஷமா போறாங்களா, அந்த கோபத்தை வந்து இந்த பிள்ளையில அடிச்சு காட்டுவேன்னா நான் வந்து டிவோர்ஸ் எடுக்கக்கூடாது. பேச சொல்லிடுறேன் உங்களுக்கு, டிவோர்ஸ் எடுக்கக்கூடாது. நீங்க இருக்கிறதோட இருந்து வாழ்ந்துட்டு போயிடும், நடக்கணும் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் அந்த ஒரு மென்டாலிட்டியை வளர்க்குறது சரியான கஷ்டம். அது வெளிப்படையாக இருக்கிறதும் கஷ்டம். அந்த மென்டாலிட்டியை வளர்க்குற கஷ்டம். இது உங்களால் செய்யலுமென்னு எடுத்து பாருங்க. ரெண்டாவது டிவோர்ஸ் என்று பயங்கரமாக கேவலப்படுத்துவாங்க. என்ன அவமானப்பா, ஒரு காலத்தில் ஆம்பளை பிள்ளை பெத்தாக்கள் டாக்டர், நீங்கள் ஒரு டாக்டர் வாங்கோன்னு சொல்லி கல்யாண வீட்டில் முன்னுக்கு தேங்காய் உடைச்ச ராமநாதன் அச்சுனா ஒரு முறை எழும்பி போக டிவோர்ஸ் எடுத்த பிறகு டாக்டர் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள விடுவோம் என்ன என்று சொல்லி அப்படியே வெடியை மடிச்சிட்டு வந்து பின்னால் இருந்தான். அதை நீங்கள் தாங்குவீங்களா டிவோர்ஸ் எடுக்கலாம். அதுகளை தாங்கி வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அது சொல்கிறது சரியில்லை. தமிழில் நீ என்ன டான்ஸ் செஞ்சுருக்கோன்றது, அதுக்கு சிங்களத்தில் ஒரு பேர் உண்டு. உண்டை ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லை. உண்ட ஒப்பீனியன் எனக்கு தேவையே இல்லை. அதான் நான் அதுக்கு நீங்கள் யார் என்ன ஒப்பீனியன் சொன்னாலும் நான் ஒரே பண்ணேன். அந்த மென்டாலிட்டியை உங்களுக்கு வளர்க்கலுமெண்டா அது நீங்கள் அப்படி இருப்பீங்கடா, தாராளமாக டிவோர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் ஒரு பொம்பளையாக இருந்து எஸ் நான் டிவோர்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு பிள்ளை இருக்கு, 8 வயசு, ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப்,
உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் எங்கிட்ட தமிழ் கொஞ்சம் கஷ்டப்பட்ட சமூகம். வெளிநாட்டில் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே டிவோர்ஸ் எடுத்தாக்கல என்ன உனக்கு என்ன ஒன்று செட் ஆகலையோ அம்மா வீட்டில் இருக்காங்க ஒரு பாரமாக பார்க்குறது. ஸோ இப்படி விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே தாங்கி பிள்ளையை ஸ்ட்ராங்காக நான் வளர்ப்பேன். நான் ஸ்ட்ராங்கான ஆள். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாளைக்கு இன்னொருத்தர் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் the person who come and sit next to you in the future will expect a lot of things. நீங்கள் ஒரு அம்மாவை உங்களோட பார்க்க மாட்டார், உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கண்டு பார்க்க மாட்டார். அவர் தான் நினைச்செண்ணத்தில் தன் சொந்த பொண்டாட்டி மாதிரி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பார். உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு மனம் துடிச்சு கொண்டு இருக்கும். கை குழந்தையோட போய் டிவோர்ஸ் பண்ணி என்னோட கட்டிட்டீங்கன்னா அந்த பிள்ளை 1.5 வயசு என்றால் அலேக்குள்ள பால் கொடுக்கணும் மாதிரி இருக்கு. இங்கே இவர் குடிச்சிட்டு நிற்பார். we have to do it now வந்து இப்படி என்ன இப்படி இருக்கு. ஸோ இது ஒரு அடல்ட்டான அட்வைஸ். எல்லாத்தையுமே ஜோதிச்சு பாருங்க. அது உங்களால் செய்யலுமெண்டா நீங்கள் தாராளமாக டிவோர்ஸ் எடுக்கலாம். அது தவிர சில விஷயங்கள், உதாரணத்துக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கல கணக்க ஃபோட்டோக்கள் கணக்க வீடியோக்கள் எடுத்திருப்பீங்க. பழைய வாழ்க்கைன்னு சொல்கிறது லவ்வாக இருக்கலாம், லிவிங் டுகெதராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர்டாக, நான் இது ஒரு டெக்னாலஜிக்கு அட்வான்ஸான ஒரு அட்வைஸ், அது எல்லாத்தையுமே நீங்கள் பத்திரமா அவர்கிட்ட ஃபோனில் இருந்து நீங்களும் கொடுத்து உங்களோட ஃபோன்லேருந்து அவரும் எடுத்து நீங்கள் ஒரு டீசெண்டான டிவோர்ஸ் எடுப்பீங்கன்னா எடுங்க. ஆனால் ஒரு இன்டீசெண்டான டிவோர்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு தலையை மட்டும் அந்த சிரிக்கிற இமோஜியை போட்டு நீங்கள் பிழையா செய்யாத ஒரு விடயம், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற இடத்துல ஒரு சமூக வலைத்தளத்தில் அவர் பயிர்வாராக இருந்தால் நீங்கள் சற்று சிந்திக்கணும். டிவோர்ஸ் எடுக்கிறது பற்றி எப்படி சிந்திக்கணும்டா, அப்படி ஒரு நபரோட வாழவே இல்லாது ஒரு 6 மாதமோ 1 வருடம் மினக்கட்டு அவர்கிட்ட ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையுமே அழித்து அவரை லாக் பண்ணி போட்டு அவருடைய ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போட்டு அதுக்கு பிறகு டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு திங்க் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, டிவோர்ஸ் எடுக்கிறது தான் ஒரே ஒரு வழியாண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல இல்லையாண்டு. எப்போ நீங்கள் டிவோர்ஸ் எடுக்க வேண்டிய அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட் எதென்றால், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இனிமேல் வாழ இயலாண்டு நீங்கள் ஒரு 6 மந்தாக திங்க் பண்ணுறீங்க. 6 மாதம் அதுக்குரிய 6 மாதத்துக்குரிய அந்த போர்டு லைனை நான் வைக்கிறது ஒரு பேத்தாலஜிக்கல் கிரீவன்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ அம்மா அப்பா செத்தா 6 மாதம் தான் உண்மையாக கவலைப்படலாம். 6 மாதத்துக்கு பிறகு ஒரு ஆள் கவலைப்படுதுன்னு சொன்னால் மண்டபில் அது சொல்கிறது பேத்தாலஜிக்கல் கிரீவன்ஸ்ன்னு சொல்லி ஆளுக்கு பிசைட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக கவலைப்படுறது வரை டெய்லி அழுதுட்டு இருக்கிறத பற்றி கேட்குறேன். ஸோ நீங்கள் ஒரு 6 மாதம் இந்த வாழ்க்கை போதும் என்று நினைக்கிறார்கள், நீங்கள் தாராளமாக டிவோர்ஸ் எடுக்கலாம். என்னோட காய்ச்சல் கண்ணா டாக்டர்மார் கேட்டிருக்கீங்கன்னா டிவோர்ஸ் எடுக்கிறதா, டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுங்கண்ணா என்று சொல்லி நான் இப்போ எல்லாருக்குமே தானே தெரியும் இந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லிக்கொண்டேன். இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேறு. ரைட், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காலத்துக்கு முன்னர் நான் மகன் ஒரு 2 வயசுல இருக்கேன். ஸோ நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல் டிவோர்ஸி, அதாவது எல்லாராலுமே வியந்து பார்க்கப்பட்ட டிவோர்ஸ் எடுத்த ஒரு வைத்தியர், ஒரு பிள்ளையை தனியாக வச்சுக்கொண்டு நானும் என்ற செல்லமும் காரில் எங்கண்ட பார்க்கல ஒருத்தர கவலையுமே இல்லைங்க, சுயாதீனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு கவலையுமே இல்லையாப்பா. நாங்கள் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். நான் நிறையவே சொல்கிறேன், அடித்து போடுறாங்க வீடியோவை. நான் எதுக்குமே பயப்படுறேன். நினைக்கிறேன் சாவச்சேரியில் வேலையிற நேரங்களில் எங்களுக்கு சந்தோஷம் பண்ணுறது இல்லை. நானும் மகனும் என்னது என்டர்டெயின் பண்ணுறது, அம்மா போயிட்டாவே. ஸோ இங்கே நம்ம டிவி போய் இப்போ மூவிஸ் பார்க்கலாமான்னு கேட்டால் மூவிஸ் பார்க்கவும் இல்லாது. பிள்ளைக்கு விளங்காதான் அவனுக்கு சின்ன. ஸோ என்ன சந்தோஷமானு கேட்டால் பின்னால் காரில் வலிக்கிட்டு போகிறது. எங்கே போகிறோம் நாங்கள் கிரீன் கிளாஸுக்கு சாப்பிட நானும் குட்டியும் போகிறோம். நாங்கள் அவரும் வந்திருப்பார். ஒரு சில ஃபோட்டோக்கள் இருக்குது, ஏலமெண்டாக ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணி இதில் போகிறோம். நல்ல ஃபோட்டோக்கள் இருக்குது, நீங்கள் போடணும். ஸோ 2 பேரும் போய் அவருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிங்கத்துக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுவேன், 2 சாப்பிடுவோம் அது நேரில். ஸோ சாப்பிட்டுட்டு அவர் ஃபோனை பார்த்து சாப்பிடுவார். ஒரு கார்ல்ஸ்பர்க் பியர், அவ்வளோதான், ஒரு கார்ல்ஸ்பர்க் பியர் உண்டு. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் யாருடைய அதை எடுத்து கதை கேள்வி மாட்டார். 2 பேரோட ஃபோன் கால், திருப்பி அவனை கட்டிப்பிடிச்சு ஒன்று படுக்கிறது. அதுதான் என்னுடைய டிவோர்ஸ் கால வாழ்க்கைகள். அதையும் தாண்டி எங்களுக்கு இருந்தது அம்பு விடுறது. அவர்கிட்டையும் அம்போ அன்னரோ இருந்தது, என்னிடையும் போ அன்னரோ இருந்தது. 2 பேரும் அம்பையும் வில்லை தூக்கிக்கொண்டு இங்கே அது வயலுக்கு இறங்கிடுவோம். மேலே விட்டால் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போயிட்டு திருப்பி கண்ணை குளிச்சு கொண்டு வரும். ஸோ அம்பு விடுறது, ஹண்டிங் போகிறது, காடுகளுக்குள்ள
போகிறது, அப்படி சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நானே அமைச்சு கொண்டேன். அப்படி உங்களால் ஏலும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக டிவோர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளை தான் உலகமாக போயிடுமென்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக டிவோர்ஸ் எடுக்கலாம். அப்படி டிவோர்ஸ் எடுக்கிறார்கள் ஒரு எந்த நாளும் டோர்ச்சர் கொடுத்து கொண்டுக்கிற ஒரு கணவர். இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு பிரைவசி சர்க்கிள்ன்றது வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பிரைவசி சர்க்கிள்ன்றது மிக முக்கியமான விடயம். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன். மற்ற வீடியோ அப்லோட் ஆகுது பாருங்க. அது முக்கியமான விடயம். ஆகவே இதுதான் இந்த டிவோர்ஸ் எடுக்கிறார்களுக்குரிய முக்கியமான ஒரு விடயம். தேங்க்யூ. நன்றி.